கூப்பிட்டோம்னா அப்படியே ஓடி வந்துருவாங்க பாரு. இது இவங்க ஒரு வாட்டி கூப்பிட்டோம்னா நம்ம எங்க நின்னாலும் ஓடி வந்துரும். இல்லனா அந்த அடி அடிப்பாங்க. வர வர எரிச்சலா இருக்கு. ச்சே. எம்மா. ஏண்டி உங்க அம்மாவை இப்ப எதுக்கு ஏலம் போட்டு கிடக்க? சித்தி எங்க அம்மா எங்க? உங்க அம்மாவா? வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்க கடைக்கு. என்ன இப்போ? கடைக்கா? அதெல்லாம் இருக்கட்டும். இவ என்ன இன்னைக்கு பாவாடை தாவணிலாம் உடுத்திருக்கா? உனக்கு தெரியாது இன்னைக்கு நாங்க மீனாம்மா வீட்டுக்குள்ள போறோம். என்ன சொல்ற நீ? மீனாம்மா வீட்டுக்கு போறீங்களா? என்கிட்ட யாருமே சொல்லலையா? இப்போ என்ன? அதான் இப்ப சொல்லிட்டோம்ல. சும்மா போயிட்டு வர்றோம். சரியா? உங்க அம்மா வந்தோடனே போறோம். சித்தி சித்தி நானும் வர்றேன்னா. நீயா? அங்க எதுக்கு? நாங்களே போயிட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பி வந்துருவோம். அதுக்கு எதுக்கு நீ? ஆமா மீனாம்மா வீட்டுக்கு எதுக்கு போறீங்களா? உன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் நாங்க கிளம்பணுமா அங்க இருந்து? அதுக்கு இல்ல, எதுக்கு போறீங்கன்னு கேக்குறேன். எங்க அம்மா வேற வீட்ல இல்ல. என்ன மட்டும் தனியா வச்சுட்டு போலாமா நீங்க? நானும் வர்றேன்னா. நாங்க இன்னைக்கு போட்டோ எடுக்க போறோம். அதுக்கு தான் மீனம்மா கூப்பிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்க போறாங்களாம். அதான் என்னையும் சேர்த்து கூப்பிட்டாங்க. அதுக்கு தான் நானும் சித்தியும் கிளம்பிட்டு இருக்கோம். குரூப் போட்டோவா? அதுல எதுக்கு நீயா? தீபி சும்மா இருக்க மாட்டே? இல்ல சித்தி காக்குறேன். அவங்க வீட்ல எல்லாரும் எடுக்க வேண்டின பூமாரி எதுக்கு தேவையில்லாம? அது மீனம்மா சொல்லட்டும், நீ சொல்லாத. என்ன ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன போட்டோ எடுக்க போறேன்ட்டு அதுக்கு தான் இப்படி ரொம்ப ரெடி ஆயிட்டு போறியோ? நீ இப்ப போவில, நான் எங்க அம்மா வரட்டும், நாங்களும் போட்டோ எடுப்போம் பாரு. ஆமாடி, அவ என்ன செஞ்சாலும் நீ செஞ்சிரு அப்படியே. வேற வேலை இல்ல பெரு. என்ன சித்தி அவ என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருக்கா பாத்துக்கோ. நானும் கிண்டல்ல இருக்கேன். அவ கிண்டல் பண்றாளா நீ அவளை டாமினேட் பண்றியான்னு எனக்கு தெரியாதா என்ன? ஆமா உனக்கு இங்க தெரிஞ்சிச்சா? உனக்கு ஒரு கண்ணு நொல்ல நினைக்கிறேன். அதான் பூமாரி பண்ற தப்பெல்லாம் உனக்கு கணக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணா போதுமே உடனே என்ன அடிக்க வந்துடுறது. சரி விடு, தேவையில்லாததெல்லாம் பேசி வம்புல வேஸ்ட் ஆகிட்டு இருக்காத நேரத்தை. ஓஹோ அப்ப நான் தேவையில்லாத பேசுறேன் அப்படிதானே? நீ என்னைக்காச்சும் தேவையுள்ளதை பேசியிருக்கியா? ஏன் அஞ்சலி என்ன ஏதோ சவுண்ட் கேட்க மாதிரி இருக்கு? அதுவா ஒண்ணு இல்ல, எனக்குதான். பாரு தொண்டையில ஏதோ கிச்சு கிச்சு மாதிரி இருக்கு. நானும் சொல்லிட்டே இருக்கேன், தலையில பொடுகா கிடக்குது, முட்டை உடைச்சு ஊத்தணும்ட்டு. கேட்க கூட மாட்டேங்கிறா. இன்னைக்கு இவ இப்படி திரும்பி இருக்கதோட ஊத்துனாதான் சரியா வரும். இல்லனா அவ்வளவுதான், இவள கையில பிடிச்ச முடியாது. சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்களை இப்படிதான் பண்ணணும். சரி சொல்லு சித்தி, நானும் வரட்டா? நீனுமா? சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன அதுக்கப்புறம் போலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? அது எதுக்கு? அதான். என்ன தீபி நீ சித்தி ஒரே கேள்வி கேட்டுட்டு இருக்க? சித்தி சொன்னாங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும். 5 நிமிஷம் நீ அப்படியே இருக்கணும் பாத்துக்கோ. நீ அமைதியா பொம்மை மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை கண்டிப்பா இன்னைக்கு கூட்டிட்டு போவோம். பொம்மை மாதிரி இருக்கணுமா? நான் என்ன பொம்மையா? ஆமா நீ ஒரு கியூட்டான பொம்மை தானடி. கியூட்டான பொம்மையா? சித்தி உனக்கு என்ன பார்த்தா பொம்மை மாதிரி தெரியுதோ? உடச்சு ஊத்தவும் மாட்டேங்காள, நேரத்தை போக்கிட்டு நிக்கா இவ. என்ன சித்தி வாண்ட தானே கேட்க, பதில் சொல்ல. ஆமா பொம்மை மாதிரி தான் இருக்க, அதுவும் கியூட்டான பொம்மை மாதிரி இருக்க, அழகா இருக்க. சொல்லிக்கிட்டே இருக்க, தலையில ஊத்தவ விட மாட்டீங்க. இன்னைக்கு கம்பிடுத்தேன். என்ன இப்ப எதுக்கு சிரிக்கியா? எனக்கு என் மண்டையில ஏதோ அந்த உளுற மாதிரி இருக்கு. முட்டை இங்க பாரு தீபி, அப்பதான் முடி நல்லா வளரும். அம்மா முடி மாதிரி குட்டியா இல்லாம உனக்கு நல்லா வளரும், புரியுதா? யாரு கேட்டு இந்த அடையில உடைச்சியா? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல எனக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காதுன்ட்டு. இப்ப பாரு என் தலை ஃபுல்லா முட்டை ஆயிடுச்சு. சரிடி இன்னைக்கு ஒரு நாள் தானே, நல்லா குளிச்சா போயிடும், புரியுதா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது போ. எதுக்கு என் மண்டையில உடைச்சியா நீ? உனக்கு இருக்கு பாரு, என் மண்டையில முட்டையை உடைச்சிருந்தே தெரியாம. எடியும் நல்லது தானே பண்ண, அதுக்கேண்டி இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? அப்படிதான் கோவப்படுவேன் பாத்துக்கோ. எல்லா முட்டையும் தான் அப்போ உன் மண்டையில நான் உடைக்க போறேன். தரத்தான் ஆளப்பேரு. இங்க பாரு உனக்கு முடி வளரணும்னு அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். சும்மா ஏதாவது செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், மண்டையிலே கொட்டிடுவேன். குடு எடி குடுடி, முட்டை ட்ரைய குடு. சித்தி பயமா இருக்கு. ஓஹோ உனக்கு பயமாலாம் இருக்கும். ஆமா எப்படி சிரிச்ச நீ? அப்படிதானே சிரிச்ச? இல்ல தீபி உன் நல்லதுக்கு தானே சித்தி பண்றாங்க, அதான் நானும் சித்தியும் அமைதியா இருந்தோம். நீ ஏன் இப்போ இப்படி எல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்க? ஓஹோ கோவப்படக்கூடாதோ? அப்போ இந்த வாங்கிக்கோ. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? அப்படித்தானே எனக்கு இருக்குமா? என்னடி இதெல்லாம்? தீபி என்ன இதெல்லாம்? அவ மேல எதுக்குடி விட்டறிஞ்ச? உன் நல்லதுக்கு தானே சித்தி பண்ணாங்க, அதுக்குன்னு என் புது ட்ரெஸ்ல இந்த மாதிரி முட்டையை இது பண்ணலாமா? கொஞ்சமாச்சும் அறிவில்ல உனக்கு? இங்க பாரு என்ன பார்த்து நல்லா சிரிச்சில, அதான் உனக்கும் நல்லா ஒண்ணு வேணும்ல, அதான் தந்தேன் உனக்கு. தீபி நீ பண்றதெல்லாம் பெரிய தப்பு. உன் தலையில முடி வளரணும் நல்லா வளரணும்ங்கிறதுக்காண்டி தானே உங்க அம்மா அப்படி பண்ணாங்க. நீ எதுக்கு பூமாரி ட்ரெஸ்ல எரிஞ்சியா? இப்ப அவ மீனா
வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. இந்த டயத்துல அவ Dress இப்படி ஆயிடுச்சு. நீ ஏன் சரி பண்ணி கொடுப்ப? ஆமா, சரி பண்ணி கொடுக்கத்தான். எனக்கு ஒரு வேலை இல்ல பேரு. எவ்வளோ ஈண்டி சிரிச்சா. அப்ப எனக்கு என்ன கோவம் வந்திருக்கும். அதான் அப்படி பண்ணேன். அதுல என்ன தப்பு இருக்கு? பூமாரி, அந்த Dress-அ போய் வாஷிங்ல போடு. நான் உனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துறேன், சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். அவ Dress-அ வாஷிங்ல போட சொல்லிட்டீல, அப்ப என் தலையை எங்க கொண்டு போடவா? ஏடி, தேவையில்லாம அடம் பண்ணிட்டு இருக்காத. தலையில ஃபுல்லா பொடுகா கிடக்குது. ஒழுங்கா பராமரிக்கவும் விட மாட்டேங்கிற. அதான் அப்படி பண்ண. வாஷ் பண்ணி கொடுக்க தலைய வா. இங்க பாரு, என் தலையில இந்த முட்டையை உடைச்சிட்டேல, இனி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ. எங்க அம்மாவா இருந்துகிட்டு என் தலைமையில இப்படி எனக்கு தெரியாம உடைக்கலாமா? அது பெரிய தப்பு இல்ல. என்னமோ பெரிய நான் தப்பு பண்ணலன்னா இந்த மாதிரி திட்டுவீங்க. இப்போ நீங்க பண்ணதும் தப்பு தானே. இங்க பாரு, இனி யார்கிட்டடி பேசக்கூடாது சொல்லிட்டேன். புடி உன் முட்டைய. தீபி, ஏ தீபி, நில்லுடி. ஐயோ கடவுளே, எதுக்கு இப்படி எல்லாம் கோபப்பட்டு போறான்னு தெரியலையே. பூமாரி, சாரி, என்ன உன் Dress எல்லாம் வம்பாயிட்ட. இருக்கட்டும், பரவாயில்ல சித்தி. அவகிட்ட கேட்டுட்டே அவ தலையில உடைச்சிருக்கலாம்ல அஞ்சலி. எதுக்கு இது தேவையில்லாத வேலை உனக்கு? நீ வேற 2 நாளா கேட்டுட்டு தான் இருக்க, விட மாட்டேன்னுங்கிறாள. தலையில முட்டையே படக்கூடாதுங்கிறா. அவ அடம் பண்ண போய் தான் சரி. இன்னைக்கு இப்படி திரும்பி இருந்தால இந்த பக்கம் பார்த்து உடைச்சிடலான்னு பார்த்தேன். கரெக்டா அவ இப்படி கோவப்படுவான்னு எனக்கு என்ன தெரியுமா? ஆமா, அவ கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? மீனா வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைச்சோம். இப்ப இவ Dress-உம் வம்பாயிட்டு. இனி எங்க கிளம்ப? நான் வேணா வாஷ் பண்ணி கொடுத்துறவா? இதுக்கு மேல நீ வாஷ் பண்ணி இந்த Dress காஞ்சி நாங்க எப்படி போறது? அதுக்குள்ள அங்க போட்டோ ஷூட்டே முடிஞ்சிரும். வேணா பூமாரி, மீனாக்கு ஒரு ஃபோன் பண்ணி வெயிட் பண்ண சொல்ல. மீனா வெயிட் பண்ணுவா, போட்டோகிராஃபர் வெயிட் பண்ணுவாரா? அதுவும் சரிதான், என்ன பண்றது? சே, தெரியாமல இவ தலையில உடைச்சிட்டேன். அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. முட்டை ட்ரையாவது அந்த சைடு வச்சம் இல்ல, இப்படி தெரியாம பண்ணிட்டேனே. சே, என்ன பண்ண? பரவாயில்ல சித்தி, விடுங்க. சரி விடு, ஏதோ நடந்துடுச்சு, என்ன பண்ண? அவ தலையை போய் நல்லா வாஷ் பண்ணு, இல்லைன்னா கிட்டத்துல ஒருத்தங்களும் போக முடியாது. ஆமா, அது எங்க விட போகுது? திமிர பாத்தில, என்கிட்ட இனிமே பேச மாட்டாளாம். அவ்வளோ திமிரு துரைக்கி. உன் பொண்ணுல இருக்காதா என்ன? ஆமா ஆமா, இருக்கதான் செய்யும். சரி, அவ என்ன பேச மாட்டேன்னு சொன்னாலும் தலையை வாஷ் பண்ணி விடுறது நம்ம கடமை தானே. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வர்றேன். நீ கிளம்புறதா இருந்தா வேற Dress அவளுக்கு மாத்தி விட்டு கிளம்பு பூ மாதிரி. அவ தான் கூப்பிட்டுருக்காள்ல மீனா. இல்ல, இதுக்கு மேல எங்க கிளம்ப? இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஃபோன் பண்ணி சொல்லி பாப்போம். கேட்டுப்பா, புரிஞ்சுப்பா இங்க நடந்த சுச்சுவேஷன். என்ன பண்றது? பாவம் பூமாரி, போட்டோ ஷூட்டுன்னு ஆசையா கிளம்புனா, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஐயோ சித்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு கூட போறதுல அவ்வளோ விருப்பமே இல்லை. நீங்க சொல்றீங்கிறதுக்காக தான் கிளம்புனேன். இப்போ அதுவே ஸ்டாப் ஆயிட்டு. எனக்கு ஜாலி தான். எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் போய் படிக்க போறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல பூமாரி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, நான் சொல்றேன்ல. அப்போ ஓகே. எல்லாம் இந்த மாடால தானே வந்துச்சு. அவ்வளோத்தையும் கொட்டி அவ Dress-அ ஃபுல்லா வம்பாக்கிடுச்சு. ஏய்